ஒரு காயின் ஃபேக்டரியில 1 ரூபி காயின்ஸ்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காயின் ரெடி ஆனதும் வெளியே வந்து கண்முழிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க அந்த 1 ரூபி காயின் ரெடி ஆனதும் அந்த ஃபேக்டரியை விட்டு வெளியே போகுது. நேரா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகுது. அங்க போய் ஜாலியா சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு இருக்கு. அப்ப யார் மேலேயோ இடிச்சு அது கீழே வந்து விழுந்துருது. யாருன்னு பார்த்தா 500 ரூபாய் நோட்டு இருக்குது. அந்த 500 ரூபாய் நோட்டு மறுபடியும் இந்த 1 ரூபாய் காயினை தள்ளி விட்டுருது. இந்த காயினும் கீழே விழுந்துருது. இதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்குது. இப்ப எல்லா ரூபாய் நோட்டுகளும் இந்த 1 ரூபாய் காயினை முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்ப யாரோ வர சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா 2000 ரூபாய் நோட்டு அங்க நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த 2000 ரூபாயை பார்த்ததுமே எல்லாருமே அவங்க பிளேஸ்ல போய் உட்காந்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணி எல்லாரும் பொருளை வாங்க வராங்க. மீதி சேஞ்சுக்கு எல்லாரும் 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த 1 ரூபாய் காயினை யாருமே வாங்கலன்ட்டு இது ரொம்ப சோகமா இருக்குது. ஈவினிங் ஆயிருது. ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட் வந்து 99 ரூபாய்க்கு பில் போடுறாரு. அவர் 100 ரூபாய் தாள கொடுக்குறாரு. மீதி சேஞ்சு 1 ரூபாய் தரணும்னு அந்த பில்லிங் மிஷின் சொல்லுது. இந்த 1 ரூபாய் காயினும் நம்மளதான் எடுத்து தர போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த பில் போடுறவர் பக்கத்துல இருக்கிற சாக்லேட் எடுத்து அந்த 1 ரூபாய்க்கு பதிலா கொடுத்துறாரு. இந்த 1 ரூபாய் காயினை பக்கத்துல திரும்பி பார்த்தா அங்க நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. பக்கத்துல இருக்கிற நோட்டு காசுலாம் இந்த 1 ரூபாய் காயினை பார்த்து சிரிக்குது. இதுவும் கோவப்பட்டு அங்கிருந்து எகிரி குச்சி சூப்பர் மார்க்கெட்டை விட்டே வெளியே போயிருது. இப்படியே நைட் ஆயிருது. ஒரு பையன் கேம் விளையாடலான்னு போறான். அவன் பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய நோட்டு காசு தான் இருக்குது. ஆனா அந்த கேமை விளையாடுறதுக்கு காயின்ஸ் தான் வேணும். அந்த 1 ரூபாய் காயினும் உருண்டுட்டே வந்து இவன் கால் தடிக்கு கீழே விழுந்துருது. இவனும் கீழே என்ன சத்தம்னு பாக்குறான். 1 ரூபாய் காயின் இருக்குது. அதை எடுத்து அந்த கேம்ல போட்டு விளையாடுறான். அந்த 1 ரூபாய் காயின் அந்த கேமிங் மிஷின்குள்ள போனதுமே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆயிடுது. இவனும் ரொம்ப சந்தோஷமா கேம் விளையாடுறான். இவன் சந்தோஷப்படுறத பார்த்து அந்த 1 ரூபாய் காயினுமே சந்தோஷப்படுது. அதே டைம்ல அங்க நிறைய பேர் கேம் விளையாடுறதுக்காக வராங்க. எல்லாருமே 1 ரூபாய் காயினை அந்த கேமிங் மிஷின்ல போடுறாங்க. எல்லா லைட்ஸுமே ஆன் ஆகி எல்லாரும் சந்தோஷமா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றத பார்த்து இந்த 1 ரூபாய் காயினும் ரொம்ப சந்தோஷப்படுது. அப்ப யாரோ இவங்களை கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க நிறைய 1 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவும் அவங்க கூட போயிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுது. நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்துருச்சுன்னு நினைக்குது. 1 ரூபாய் காயினுக்கு மதிப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.